சொல்றியா சொல்லிக்கோ அப்படின்றாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு மத்தியானம் கூட அவங்க வாய விட்டாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியல. என்னன்னு கேட்டால் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்துப்போம், எதுவும் கேட்காதீங்க, என்னன்னா நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்னா அம்மா கீழே இருக்காங்க, நாங்கள் மேலே இருக்கோம். இப்பயும் அந்த குழந்தைக்கு யாருமே கிடையாது, நாங்கள் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இருக்கோம். அவங்க அப்பாவும் அலோடு கிடையாது, என்னது மெயில் அலோடு கிடையாதான். சரி ஓகே, பக்கத்து வீட்டுக்காரங்க தானே இருக்கோம், நாங்கள் கேட்குறோம் என்ன மேம் ஆச்சு, அதெல்லாம் சொல்ல முடியாது, நாங்களாம் கூப்பிடுவோம், அதெல்லாம் சொல்ல முடியாது, நாங்களாம் கூப்பிடுவோம் அப்படின்றாங்க. இல்லை உங்ககிட்ட பேசுறது எப்படி பேசுகிறாங்க? இப்படி தான் சார் பேசுகிறேன். வெளில போங்க, நானா கூப்பிடுவேன் உங்களை, நீங்களாம் வரக்கூடாது, நானா கூப்பிடுவேன், வெளில நில்லுங்க வெளில நில்லுங்க. இப்போ பொதுவாக இந்த மாதிரி இன்குபேட்டரில் வைக்கிற குழந்தைங்களுக்கு 2 hours ஒன்ஸ் வந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க. இல்லை சார், அந்த பேஷண்ட் வந்து குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. பேஷண்ட் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு காலையில் சொன்னாங்க. பேபி வந்து கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் தரோன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கேட்டோம், இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தரோன்னாங்க. அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரிப்ஸ் போட்டதே எங்களுக்கு தெரியாது. மத்தியானம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால்லாம் கொடுப்பேன்னா நாங்கள் ட்ரிப்ஸ் போட்டிருக்கோன்றாங்க. ஆனால் ட்ரிப்ஸ் போட்ட விஷயமே எங்களுக்கு சாயங்காலம் தான் தெரியும், ஏன்னா மத்தியானமே போட்டிருக்காங்க, சாயங்காலம் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி மட்டும் உள்ளே விடலை சார், எங்களை பப்ளிக்கே மதிக்க மாட்டாங்க, இப்போ சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் கேட்கலன்னா வெளில தள்ளிடுவாங்க. பணம் இல்லாமல் தான் நம்ம வந்து எதுவுமே பேசாமல் இப்படி இருந்தோம்னா ஓகே. அவங்க வந்து இப்போ பணம் இல்லாமல் தான் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இதேமாரி பேசுனா மக்களோட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம். அவ்வளோதான் சார், வரவே மாட்டாங்க. இங்கேயுமே இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க, இங்கேயுமே காசு இருந்தால் தான் வர முடியும். அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் இந்த பிரச்சனை இருக்குன்றது பெருவாரியான மக்கள் நிறைய குற்றச்சாட்டு, சரிங்களா? இந்த காசு வாங்குறதுன்ட்டு தாவைக்கான்றது ஒரு புதிய ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதுலேயும் இது தொடருதுன்னா இது எப்படி நினைக்கிறீங்க? யாரையும் நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது சார். திருடுறவங்க எப்பவுமே திருடினே தான் இருப்பாங்க. நம்ம போய் திருடுறவங்களை பிடிச்சி திட்டான்னு சொன்னால் அவங்க மனசு வச்சா தான் சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேருந்து மாற்றிருக்காங்க, செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம லக்ஸரி ஹாஸ்பிட்டல் போனாலும் இதே செட்டப் தான், இங்கே வந்தாலும் இதே செட்டப் தான். ஆனால் இங்கே இருக்க மனுஷங்க மட்டும் மாற்றினா நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நம்ம அதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே போயிடலாமே. காசு இல்லைன்னா இங்கே வரும். பேஷண்ட்டு எமர்ஜென்சி கூட்டிகிட்டு வந்தால் எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு உள்ளே போய் கேர் பண்ணணும், அதை பண்ண மாட்டோம். அதை பண்ணாமல் உள்ளே போய் ஓட்டி போட்டு சீட்டை போட்டுவோம். அப்போ தான் நாங்கள் டாக்டரை காமிக்கணும். எப்படி அது எமர்ஜென்சி கூப்பிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க சார்? யார் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நான் பையனை கூப்பிட்டு வந்தேன். டாக்டர் கிட்ட போனாங்க சார், உடனே ஜிஹெச் போகணும்னு சொன்னாங்க சார். இப்போ வந்து ஓபி சீட் எல்லாமே சேர்க்க மாட்டாங்க, இங்கே உள்ள ஓபி சீட் இல்லாமல் ஆள் இல்லாமல் நின்றுருக்காங்க சார். மேலே பாப்பா வந்து இன்குபேட்டரில் இருக்காங்க சார். அதனால் அவங்க இல்லவே இல்லையே. சரி விடுங்க, 500 வாங்கவே இல்லையா நீங்கள்? 500 வாங்கினா தான் இங்கே போய் விடுங்க, நீங்கள் சொல்லவே இல்லையா? அப்படிலாம் தர மாட்டாங்கப்பா, அந்த மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் கவர்மெண்ட்லாம் மாறிடுச்சு. நான் இருக்கிறதா நான் இப்போ திருப்பி நான் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு காசு வாங்குறாங்க, இதெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் நேராக ஒரு கீழே இருக்க அட்மின் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்கிட்ட காசு கேட்குறாங்க, யார் கேட்குறாங்கன்னு அவங்க கூப்பிட்டு ஆக்ஷன் எடுக்கலைன்னா இமீடியட்டாக எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நான் எம்எல்ஏக்குன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அதை கால் பண்ணி அவங்க தொழிலில் சொல்லலாம் செய்வாங்க. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லையா, ஒரு மனுவாக எடுத்துட்டு போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அவங்க யாரும் காசு கேட்குறாங்க, சரிங்கம்மா காசு தரேன்னு சொல்லிட்டு அவங்க பேர் என்னம்மா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு நேராக வந்து அட்மின் ஆஃபீஸில் இந்த சார் இருப்பார், எல்லாம் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்கே தான் நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நேராக வந்து கொடுக்காதீங்க, நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தானே சொல்கிறோம். அவங்க கேட்குறாங்கன்றதா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண
நான் மனு கொடுக்கலாம் தானே இருந்தேன். நீங்க வரதுக்கோசம் தான் நாங்கள் அப்படியே வெயிட்டிங்ல இருந்தோம். சரி வரீங்க, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் நான் அப்படின்னு திருப்பி போகும்போது கட்டாயம் வார்ன் பண்ணிட்டு போறேன். ஓகேயா? அந்த மாதிரி யாரு இருந்தாலும் உடனடியாக யார்கிட்ட சொல்றியா சொல்லிக்கோ அப்படின்றாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு மத்தியானம் கூட அவங்க வாய விட்டாங்க. அவங்க யாருன்னு உங்க பேரை மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி அப்படி போட்டுட்டு அப்படி பேசுறவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க. உங்க பேர் என்னங்க, அவங்க வீடியோ எடுத்து அவங்க என்னன்னு சொல்லிட்டு நேரம் வந்து அட்மின் ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலன்னா உடனே ஒரு கேள்வி கேட்க ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ 10 வாட்டி போய்ட்டு வரவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வச்சு ஆளை வச்சுக்கிறாங்க எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களோட வேலை என்ன? க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களை வச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் சும்மா வேலை செய்யலை. சாப்பாடு இந்த வார்த்தைலாம் வந்து இல்லாதப்பட்டவங்க வர்றது தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. பார்த்துக்கோங்க சார். நான் போன தடவை சொன்ன உரிமையில் பேசுறது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸு வரவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறது, உரிமையில் ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு போன தடவை நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி நான் சொல்லிட்டு போகிறேன். அப்படியே இந்த அமைச்சராகவும் ஆயாச்சு. இதுக்கப்புறம் இந்த தவறு நடந்தால் நான் யாராக இருந்தாலும் அவங்களால நடவடிக்கை எடுக்கணும். நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போகிறேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது கிளீனராக இருக்கட்டும், அவங்க யாராக இருந்தாலும் இருக்கட்டும், இங்கே ஒர்க் பண்ணுற மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை செவிலியர்களாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வர பேஷண்ட்டையும் இங்கே ஹாஸ்பிட்டல் தேடி வரவங்க ஒருமையாக பேசாமல் அவங்களுக்கான ரெஸ்பெக்டாக பேச சொல்லுங்கள். அதுக்கு தான் சொல்லுங்கள். எத்தனை தடவை அவங்க வந்து பேசினாலும் அவங்க வந்து அன்ரெஸ்பெக்டாக பேசணும் சார். அதை வந்து சொல்லுங்கள். நீங்களாம் கூப்பிட்டு திருப்பி சொல்லிடுங்க சார். திருப்பி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கப்புறம் அது தப்பாக இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்கள இதுக்கப்புறம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அவங்க கூட ஒரு அட்டனரியும் அந்த மாதிரி தான் Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.